சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, வழி தெரியாமல் தடுமாறுகின்றேன், வழிகாட்டு சாயப்பா என்று நம்பிக்கையோடு நீ நெஞ்சுருக வேண்டினால் ஞானக்கண் திறந்து ஒளி காட்டி நல்வழி காட்டி உன்னை நான் காத்தருள்வேன். உன்னுடைய அந்த ஒரு சொல்லுக்காகத்தான் உன் சாயப்பா இவ்வளவு நாட்களாக காத்திருக்கிறேன். வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கின்றாய். வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு? என் பிள்ளையை எப்படி நான் திகைக்க வைப்பேன்? வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம், உன்னை படைத்த தோற்றம், உன் குணங்களின் தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது. அந்த தோற்றத்தை நீ எப்படி கைப்பிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்பதை மறவாதே. அந்த எல்லா பக்கங்களையும் உன் சாய்தேவாதான் எழுதுகிறேன். உன் போக்கை நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன். என் கண்ணிலிருந்து எதுவும் மறையாது. என் குழந்தை, நீ நல்ல மனது கொண்டவர். உன் தவறுகளையும் நான் அறிவேன். அதை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தினேன். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்க செய்து கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி. நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் என் குழந்தையே. அது உன் சாய்தேவா காண்பிக்கிற பாதை. அதில் அவர் துணை உனக்கு உண்டு என்று மட்டும் நினைத்துக்கொள். உன்னை பாதுகாப்பதற்கே நான் உள்ளேன். என் அருளும் ஆசியுடன் கூடிய என் அன்பை பெற்ற குழந்தை நீ. உனக்காக நான் என்றும் துணை இருப்பேன். நல்லவர் என்றும் தோற்பது இல்லை. என்னை நம்பியவர் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. உறவாய், உணர்வாய், உயிராய், உயர்வாய் நான் எப்போதும் என் நெஞ்சில் உன்னை வைத்துள்ளேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் திடீரென தாழும் போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயந்து விடாதே. நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உன்னை நம்பி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. அது உனக்கு நல்லதாக இருக்கும். உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உனது இடத்தை பிடித்து கொள்ள முடியாது. கஷ்டத்தை மட்டுமே யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும்? கஷ்டம் இங்கு யாருக்குத்தான் இல்லை? நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் சாயப்பாவான நான் உனக்கு வழி காட்டுவேன். அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய். வெற்றியும் அடையப் போகிறாய். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?